வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலர் சேனல்ல செய்ய போற ரெசிபி முட்டை பொடி மாஸ். முட்டை பொடி மாஸ்ல என்ன ஸ்பெஷல் கேட்டுறாதீங்க. நம்ம வறுத்து அரைச்சு பொடியா செஞ்சு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். டக்குன்னு ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து நம்ம அடை எப்பவுமே அடை செய்யும்போது வெறும் பருப்பு வகைகள் மட்டும்தான் போட்டு மாவு அரைச்சு செஞ்சு சாப்பிடுவோம். அது போர் அடிக்கும். அதுக்கு வித்தியாசமா கொஞ்சம் முட்டையை உடச்சு ஊற்றி அதுல நல்லா கலந்துட்டு போட்டீங்கன்னா நல்லா முட்டை அடை மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும். முட்டை பொடிமா செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் ஜார்ல சேர்த்துக்கலாம். ஒரு 7 பூண்டு பல் இப்ப நைஸா அதை அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா முட்டை பொடிமாசுக்கு கடாயில 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்ப என்ன நல்லா காஞ்சிருக்கு. 4 முட்டை சேர்த்துக்கலாம். 4 முட்டை உடைச்சு வச்சிருக்கேன். முட்டையை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். லைட்டா நைஸ் உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா வெந்து வருது. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த முட்டை பொரியலை பொரிச்சு செய்யும் போது முட்டை பொடி மாஸ் ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இப்ப முட்டை நல்லா பொரிச்சாச்சு. இதை இறக்கிட்டு அடுத்ததான் கடாய் வச்சு தாளிச்சுக்கலாம். அதான் கடாய் காயுது. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போற வரைக்கும் லைட்டா வறுத்து விட்டுட்டு நம்ம மிக்சி ஜார்ல சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் பொடிச்சு வச்சிருந்ததை நல்லா வதக்கிக்கலாம். லைட்டா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கலாம். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே முட்டையில உப்பு போட்டு பொரிச்சிட்டோம். இந்த கலவைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நைஸ் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா சுத்தி கிளறி விட்டுக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்ப முட்டை பொரிச்சு வச்சுக்கவே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முட்டை பொடிமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா முட்டையே சாப்பிடாதவங்க கூட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். நீங்க காரம் கம்மியா சாப்பிட்றவங்க இருந்தா காரம் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். நாம செஞ்ச முட்டை பொடி மாசை பவுலுக்கு மாத்திக்கலாம். சாதத்துல கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். சாதத்துக்கு மட்டும் இல்லாம சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷா கூட வச்சு சாப்பிடலாம். இப்ப செஞ்ச பொடி மாஸ் பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.